ஓ மாநாடு முதலே 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன் ஓட விட என்னோட. நீங்கள் முதலமைச்சராக நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சுமே. எப்படி ஒழிப்பு? இப்படி கேட்பீங்கன்னு அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கு. வெற்றியை நோக்கி தமிழகம் அப்படி சிரிச்சு உட்கார்ந்துக்கல. நடிக்கும்போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது தப்பு. இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்லை, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்தில் போகலாம். பேருந்தில் நீங்கள் போடணும். நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்திலேருந்து அங்கே எழுப்பியிருப்பேன். இப்போ இல்லை, இந்த அரங்கத்தில் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில எழுப்புறேன், என் தம்பி தங்கிகளுக்கு இடையில. பெரம்பூரில் ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்லை உங்க கட்சிக்காரன் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டு. உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க? நடிக்கும்போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது தப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? எப்படி எப்படி ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டோம். எங்கிட்டு ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்க முதலமைச்சராக நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சுமே. எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சுட்டு வரோம். வாய்க்கிட்ட ஒழிக்கிறது இல்லை. நீங்க பண்ற சேட்டை பாருங்களேன். போதைப் பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்லை, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். இப்ப ஓடுனீங்க. ஓ மாநாடு முதலே 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன் ஓட விட என்னோட. டேய், என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், இவன் ஒய்எம்சி சுற்றி ஓடுறான்டா கருவாப்பையம்மா. அப்படி போய் கேளுங்க. ஏய், இதெல்லாம் ஒரு பெருமை. போதை பொருளை ஒழிஞ்சிருச்சா? ஒழிஞ்சிருச்சா? போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் வரையில் போதை என்பது போதைப் பொருளுக்கானது என்ன? திடப்போதை, கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமேன், அப்புறம் வேற என்ன இருக்கு? அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதைப் பொருள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க இந்த தெருவுக்கு திறந்திருக்க டாஸ்க் மார்க், அதில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்லை பழச்சாரா இல்லை கோயிலில் கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேரு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்ன மாற்றங்கிற இதே பேசுறது. நம்ம மாற்றம்னு சொல்றதுனால மாற்றிட்டோம், நாங்க மாற்றோம். என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்வது, மக்கள் அரசியல் செய்யாது. அதேதான் இவர் செய்தது. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம். பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இதைத்தான் அவர் பண்ணாப்ல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் வைக்கிற அம்மா படத்தில் இருக்கு. நானும் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல. நான் வேற புதுச்சேரியிலேருந்துல வரணும் தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குறேன். நிறைய பேருந்து கிடக்குறேன்ல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்காந்துருப்பார் ஐயா. இப்போ இவர் உட்காந்துக்கிட்டு இவர் இப்போ இருங்க வரேன். அப்புறம் சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம். அப்படி சிரிச்சுட்டு இருக்காப்ல. அதுதான் சட்டசபையில் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க,
செய்தி நாளேடு முழுக்க தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழித்து தெரு தெருவா விளம்பரம் இருக்கு. இதுதான் செய்தி விளம்பர அரசியல். இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்துல போகலாம், பேருந்துல அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீங்கள, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிறான், கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வான், எதையோ ஒன்று வச்சுக்கிறது, பேரை வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பராயன் அப்படி ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கில்லி சரத்து அதெல்லாம் அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட் IPL பார்க்க போறாரு, சரி போறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு IPL பார்க்க போவாங்க. இவனுக்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரியாது? எப்படி மந்திரியாது? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் IPL பார்த்தா தான் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு. அங்கே கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு, அது எது கடனட்டையா, கடனட்டையில் இப்படி நசுக்கிறாப்புல. பின்னாடி ஒரு புள்ள குழந்தை அழுதுக்கு, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை இருக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை சிரிச்சு அதை எவனா எடுத்துருக்கான். எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த மாத்திரைக்கு ஏன் நான் பொடியா நசுக்கிற? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்குண்டா, எனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அது கேட்கறது. அது அது வந்து அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நச்சுக்கு போடுறாப்புல. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்புல. டேய், நாட்டே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க காப்பாற்ற போராடுறோம்டா. கேள்விதான்டா கேட்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா. மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். இவன் என்ன செய்வான், இவன் என்ன செய்வான்னு கேள்வி. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்ப நான் சொல்றேன் பாரு,